ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி ஃப்ரெண்டுக்காரி. நியூஸ் சேனலில் வேலை பார்த்துட்ருப்பா போல். எல்லா நியூஸையும் கவர் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறா. ஹீரோ கால் பண்ணுறான். அது கேட்ட உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரியோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. என்ன, ஹீரோயினிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறா. ஹீரோ ஃபோனில் ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டு ஒரு சிலை செஞ்சுருப்பான். அதை பார்க்குறான். என்ன சிலையே இவ்வளோ கிளாமராக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த படத்தை அப்படியே ஜிகிக்கும் அமுச்சு வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவனும் அப்படியே டென்ஷன் ஆகுறான். ஹீரோயின் நல்லா கூலாக உட்காந்து கூல் காஃபி குடிச்சிட்டு இருக்கா. 2 ஃப்ரெண்டுக்காரிங்களும் சத்தம் போடுறா. என்ன நீ டேட்டிங் பண்ணுறதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை, எதுக்காக எங்ககிட்ட இருந்து மறைச்ச? போயும் போயும் அவனையா டேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்டு செஞ்ச வேலை அப்படி. அவனும் சிலை தான் செய்வான். ஆனால் நம்ம ஹீரோயினி பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே செம்ம கிளாமராக இருக்கும். இதனால தான் இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இல்லை, நானும் அவனும் ஒரே வேலை தானே பண்ணுறோம், அதனால செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ, அதுக்காக லவ் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோயினியோ, இல்லை இல்லை, பிடிச்சி தான் நாங்களே லவ் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவனும் நானும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே சினிமாக்காரியோ டென்ஷன் ஆயிடுறா. என்ன, அவனுக்கு சொந்தமாக வேலை எதுவுமே கிடையாதா? பணம் இல்லாட்டி எப்படி நீங்கள் செட்டில் ஆவீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. சரி, அதெல்லாம் விடு, உங்கள் அப்பாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஜிகேயும் 2 பேரும் வந்து நின்னுறானுங்க. அவனுங்க நிற்கிற விதமே ஒரு மாதிரி தோரணையே சரியில்லை. ஹீரோயினி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஜிக்கியும் இப்படி ரூம்ல உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இவையே இவ்வளோ மட்டமான டேஸ்ட்டை இருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவோ, கொஞ்ச நாள் ஆச்சுல நம்ம பிரிஞ்சு, அதுக்கிட்ட நம்ம கிட்ட ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தானே உன்னோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற, அப்போது அவகிட்ட இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான். பேசிகிட்டே டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். உடனே அவனும், என்ன இவ்வளோ டேப்லெட்ஸாக எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோவோ, இல்லை இதெல்லாம் சத்து டேப்லெட், சத்துக்காக சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி ஜிகிவிக்காக ஒரு gift தரா. இதை பார்த்துட்டு அவன், ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரியோ, ஆமாம் இந்த நேரத்தில் உன்னோட பாய் ஃப்ரெண்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோயினியோ என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவளும், நாங்கள் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை, ஃபஸ்ட்டாக மீட் பண்ணும்போது நாங்கள் தனியாக உட்காந்து ரொமான்ஸாக பேசணும் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. எல்லாரும் கேட்ட உடனே இது வேறையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான். சரி சரி, நான் வரேன் வை அப்படின்ற மாதிரி அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஜிகியோ இவங்க என்ன அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் போகிறாங்க. ஹீரோ சொல்கிறான், வா நம்ம ஒன்றாவே போகலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை கூப்பிட, அதுக்கு ஹீரோயினியோ, இல்லை பரவாயில்ல, நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, நீங்கள் கிளம்புங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஹீரோ அப்படியே பார்க்குறான். இவளை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரியும் ஒன்றா உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட முகமே சரியில்லை. ஃப்ரெண்டுக்காரியோ, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு ஹீரோவோ, இல்லை ஹீரோயினி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆன்லைனில் ஒருத்தனை பார்த்து எப்படி டேட் பண்ண முடியும், அவளை பற்றி தான் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியோ, இத்தனை வருஷமாக நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க, அந்த கேப் இருக்கும், கொஞ்ச நாள் ஆகும் அவளாக வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹீரோயினி பற்றி நீ கவலைப்படாத, அவள் ஏதாவது ஒன்று பண்ணானா எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. எப்படியாவது ஹீரோவோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி நினச்சிட்ருக்கா. ஆனால் அவனுக்கு என்னமோ நம்ம ஹீரோயினியை தான் பிடிச்சிருக்கு. ஹீரோயினி 2 ஃப்ரெண்ட்ஸுக்காரையும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஹீரோயினியும் போய் ஓப்பன் பண்ணுறா. ஹீரோ இருந்துட்டு, நான் தான், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கையை பிடிச்சி அந்த டோரில் அவளோட கைரேகையை வைக்கிறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. இல்லை, நாங்கள் இல்லாட்டியும் நீ இந்த ரூமை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அவன் கையை பிடிச்சி அந்த மாதிரி பண்ணும்போது ஹீரோயினிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோவுக்கும் அதே ஃபீலிங் வருது. பெருசுன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினியும் அப்படியே படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அவனால சரியாவே படம் வரையவே முடியல. அவன் மனசுக்குள்ள ஹீரோவை நினச்சிட்டே படம் வரைகிறா. கரெக்டாக அந்த படம் நல்லா வருது. ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்கா. ஐயோ, நம்ம இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் அப்படியே தூங்கி முழிச்சு அப்படியே எந்திரிச்சு வரா. டேபிளில் ஃபுல்லாக சாப்பாடாக இருக்குது, விதவிதமாக இருக்குது. இவ்வளோ ஆர்வத்தில் அந்த பால் எடுத்து குடிக்கலான்னு போகிறா. கரெக்டாக ஜிகியோ
முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவளும் ஓடி போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் உனக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். எப்படி இருக்கு? டேஸ்ட்டா இருக்கா? அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஹீரோயினியும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்தா பழம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஆப்பிள் எடுத்து ஊட்ட வரான். இவர் உன்னோட டிஷர்ட் கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி இவன் சரி பண்றான். இவன் நம்மள சாப்பிட வச்சே சாவடிப்பான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோ பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா பல் செக்அப் பண்றதுக்கு. ஹீரோயினி அப்படியே பேச்சு கொடுக்குறா. ஆமா உங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் யாருமே கிடையாதா? ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்புறா. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். எனக்கு தெரியும் உனக்கு ஊசினா பயம், அதனால தானே இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினி வெளியில வர கரெக்டா ஹீரோ கூட வேலை செய்யற இன்னொரு டாக்டர் வராங்க. இந்தா உனக்காக இதை கொடுக்க சொன்னாரு ஹீரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோ பத்தி அப்படியே பேச ஆரம்பிக்கிறா, விசாரிக்கிறா. ஹீரோ மேல இந்த டாக்டருக்கு ஒரு கண்ணு போல. கரெக்டா நம்ம ஹீரோவும் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயினி பேக்லயே போட்டுடுறான். இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் விட்டா போதும்பா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறா. அதுக்கு அந்த டாக்டரும் நீங்க இவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோ அப்படியே சொல்றான். இல்ல அவ என்ன நல்லா பாத்துக்கிட்டதை விட ஒண்ணுமே இது பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுறான். இங்க சினிமாக்காரியோ உங்க அம்மா ஒரு பையனை பேசி பழகுறதுக்காக அமுச்சு வைக்கிறாங்க. செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால பேச சொல்லியிருப்பாங்க போல. அந்த பையன் வந்து இந்த சினிமாக்காரி கிட்ட இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியா? நீ ஏன் ட்ரெஸ் இப்படி போட்டிருக்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சினிமால எல்லாம் நடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிக்கிறான். இவளுக்கும் எங்க தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிக்கியோட ஃப்ரெண்டு முன்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இவன் தான் குடியிருந்திருப்பான். அவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறான். அவனும் பயந்து அப்படியே ஓடி போயிடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. கேமராமேனும் ஃப்ரெண்டுக்காரியும் ஒன்றா உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கேமராமேன் நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்காரியோ ஃபோன் எடுத்து அப்படியே நோண்டிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி டேட்டிங் போகிற மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு ஒரு படத்தை போட்டிருப்பா போல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. ஹீரோ கால் எடுக்க மாட்டேங்கிறான். உடனே ஜிகிக்கு கால் பண்ணுறா. ஜிகியும் வேகமாக அங்கேருந்து வந்து சினிமாக்காரிக்கிட்ட இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சதே இவனோட ரெஸ்டாரண்ட்ல தான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினி டேட்டிங் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாதே, பழகுனதான் தெரியும். அவ டேட்டிங் வரைக்கும் போயிருக்காளா அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. உடனே ஜிகியோ முதல்ல சொல்லுமா, அப்புறமேட்டுக்கு நீ விசாரிமா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். என்னோட அவசரத்துக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி இவளுக்கு தெரிஞ்ச இடத்த எல்லாத்தையும் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஜிகி 2 பேருமே போய் அந்த எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினியே காணோம். எங்க டேட்டிங் போனா என்ன பண்றான்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஹீரோட அப்பா போலீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட ஆஃபீஸ்க்கே டைரக்டா போயிடுறானுங்க. ஹீரோயினி டேட்டிங் போறேன்னு சொன்னா, ஆனா எந்த இடம் எங்க போனா ஆள் எதுவுமே தெரியல. கம்ப்ளைண்ட் பண்றேன், இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜிகியு சொல்றான். அதுக்கு அப்பாவோ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவனுங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றானுங்க. அதை கேட்டுட்டு அப்பா ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டு டேட்டிங் தானே போயிருக்கா, வந்துருவா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோ கோவப்படுறான். இல்ல இல்ல அந்த பையனோட பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லை, ஹீரோயினிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கா. உடனே அப்பாவோ சரி சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் ஹீரோயினோட அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போனை பண்றாரு. இந்த பக்கம் அப்பாவோ ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஹீரோயினி டேட்டிங்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயினி அவரோட ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒன்றா உட்காந்து அவன் பாய் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோட அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே இவனுங்க 2 பேரும் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்பா நூடுல்ஸை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஹீரோயினி இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேட் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்பாவோ உன்னோட பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட விசாரிக்கிறாரு. என் பேர் ரன் அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினியை தனியாக கூப்பிட்டு நீ எங்கேயாவது போன அப்படின்னா ஹீரோ கிட்ட 2 பேர்த்துக்கிட்டே சொல்லிட்டு போக மாட்டியா? உன்னை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவனுங்க போயிருக்கானுங்க. எதுவும் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. எதுவுமே காதில் வாங்காமல் அவள் பாட்டி போய் உட்காந்துக்கிறா. அந்த இடத்துக்கு சரியா ஹீரோவும் ஜிகியும் வந்துடுறாங்க. ஹீரோயினி வெறுப்பேற்றுற மாதிரி இந்த நூடுல்ஸ் அப்படி இந்த கடையில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுறா. ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நம்ம ஜிகியும் பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். 2 பேரும் முறைச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க முறைக்கிறத பார்த்த உடனே ஹீரோயினி கிட்ட அப்படியே பார்க்குறான். ஓ இவனுங்க 2 பேருமா சின்ன வயசுலேருந்து ஒன்றா பிறந்து வளர்ந்தோம் அப்படியெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துகிறான். பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினி கிட்ட நான் அடுத்து வேற ஏதாவது செலை பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஏன் முயலா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோயினியும் இல்லை கொஞ்சம் பொறுமையாரு, நல்லதாக பார்த்து வரையலாம்,
இன்னும் கொஞ்சம் ஐடியாலாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. பாய் ஃப்ரெண்டு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ போதும் போதும் நிறுத்துங்க. பாய் ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இவகிட்ட எப்படி பேச ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்டோ என்னை விட நம்ம ஹீரோயினியை பத்தி கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேத்துக்கு எச்சா கோவம் வருது. ஜிகியோ அம்மாஞ்சி மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். நைட்டு வீட்டில் ஒன்றா உட்காந்து எல்லாரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பேசுகிறான் ஹீரோயினி கிட்ட. நான் சொல்கிறத கேளு, நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம குடும்பம் வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டே கலந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ இதை முடிவே பண்ணணும். அதை விட்டுட்டு நீ ஏன் முடிவெடுத்துட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போடுறான். ஃபோனை எடுத்து இந்தா அவனுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினி என்ன விளையாடுறியா, பிரேக்கப்பா நானா முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறா. அப்பா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத பற்றி நீ சொல்லாத, எனக்கு தெரியும், நான் குழந்தை கிடையாது, எனக்கு முடிவெடுக்கிற வயசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு எப்போவுமே நான் உன்னை பாதுகாக்கணும்னு தான் நினைப்பேன், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்பாவோ ஆமாம்மா அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறான், அதை முதல்ல காது கொடுத்து கேளேம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழ்கிற படிப்பு, நீ இப்போ ஒரு டாக்டர், இவன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தானே ஒரு முடிவெடுத்து நீங்கள் வாழ்கிறீங்க, அதே மாதிரி தான் நானும் என் லைஃப்பில் நான் அதே மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டால் பண்ணீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டேட் போனேன், அதுவும் என் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில். என் அப்பா முன்னாடி தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அது மட்டும் கிடையாது நீ என்னோட ஃபேமிலியே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுறா. ஹீரோவும் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், உன்னோட முடிவெடு நீயே எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. என்னம்மா என்ன வேலை பார்த்துருக்க. ஹீரோயினையும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோவும் அப்படியே பஸ்ஸில் போகும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சின்ன வயசில் ஹீரோவும் ஹீரோயினியும் கடைவீதியில் இருப்பாங்க. ஹீரோயினி சொல்லுவா இது எனக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கடையை பார்த்து கேட்பா. அதுக்கு ஹீரோவோ வீட்டுக்கு போய் நான் வாங்கி தரேன், நான் காசு எடுத்துகிட்டு வரல, வா அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோயினியும் ரொம்ப பிடிவாதமாக எனக்கு அது வேணும், நீ அதை வாங்கி கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி அவள் அடம்பிடிக்கிறா. நம்ம ஹீரோவோ நான் 3 சொல்லுவேன், அதுக்குள்ளே நீ வராட்டி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்த பார்க்குறான். ஹீரோயினியை காணோம். இவனும் நிறைய இடத்துக்கெல்லாம் போய் தேடி தேடி பார்க்குறான். ஹீரோயினோட சத்தம் கேட்குது. ஹீரோயினியை யாரோ 2 பேர் கடத்திட்டு போகிறாங்க. ஹீரோ தான் போய் ஹீரோயினி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போக விடாமல் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறான். இவன் சத்தம் போடுறத பார்த்துட்டு எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. ஹீரோவோட அப்பா தான் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாரு. ஹீரோயினியோட அப்பா சொல்கிறாரு, ஹீரோவால் தான் நீ இப்போ உயிரோடு இருக்கம்மா, இல்லாட்டி உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் எப்படி போயிருக்குன்றது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, அவனுக்கு நன்றி சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவளும் அப்படியே காலில் புசுக்குன்னு காலில் விழுந்துடுறா. ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் காலில் இவன் விழுந்துடுறா. மாற்றி மாற்றி 2 பேரும் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. சரி சரி போதும் போதும், இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்போவுமே உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வரான் நம்ம ஹீரோ. ஹீரோயினி பின்னாடியே நம்ம ஜிக்கியும் வரான். ஏன் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவ கேட்டுறா. அதுக்கு இவனும் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் இது இப்படி போய் முடியுன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.